சார் இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கீங்களே, எதுக்கு சார் பண்ணியிருக்கீங்க? தூங்கிட்டு இருக்கிற விஜய் எழுந்திருக்கணும், அதில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம். அப்படியா? நாட்டினுடைய முதலமைச்சர் தூக்கத்தை மட்டுமே தன்னுடைய முதலீடாக கொண்டு தூங்கி கொண்டிருக்கிறார். கும்பகர்ணனை போல அவரை தட்டி எழுப்ப வேண்டும் என்று தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உத்தரவின் பேரில் கெடலங்கை தமிழர் நலம் அங்கெல்லாம் தலையிட்டு கிளர்ச்சி செய்க என்று பாவேந்தனுடைய பொன்முறைகளுக்கு ஏற்ப கிளர்ச்சியின் மூலமாக ஒரு புரட்சியை உருவாக்கின்ற விதத்தில் விவசாயிகள் எல்லாம் அணி திரட்டி திராவிட முன்னேற்ற கழகம் அதன் கூட்டணி கட்சியும் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறது. அதன் மூலமாக தான் இப்பொழுது தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கிறது என்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது என்று சொன்னால் இதுவே எங்களுடைய போராட்டத்திற்கு கிடைத்த முதல் வெற்றி. ஓகே, வேற ஏதாவது கோரிக்கைகள் இருக்கா சார்? விவசாயிகளுடைய நலனில் அக்கறை செலுத்துகிற அரசாக இருக்க வேண்டும். சொன்ன தேர்தல் வாக்குறுதியாக இருக்கிற பயிர்க்கடன்களை எல்லாம் முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும். அதே போல பார்த்தீர்களானால் விவசாயிகளுக்கு சம்பா பயிரிடுவதற்குரிய நீரை பெற்றுத்தர வேண்டும். அது மட்டுமல்ல, சம்பா பயிருக்கான விதை, உரம், பூச்சிக்கொல்லிகள் போன்ற மருந்துகளை இலவசமாக கொடுக்க வேண்டும் என்று எங்கள் தலைவர் அவர்கள் சொல்லி இருக்கிறார். அதையும் செய்ய வேண்டும். ஏனென்று கேட்டால் விவசாயிகளுடைய உரிமைகளை பாதுகாப்பதில் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் உறுதுணையாக இருந்திருக்கிறது. ஒரு விவசாயிக்கு துன்பம் வருமானால், துயரம் வருமானால் அந்த துயரத்தையும் துன்பத்தையும் போக்குவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் களத்திலே இருந்திருக்கிறது. கடந்த கால வரலாறாக இருந்தாலும் இந்த கால வரலாறாக இருந்தாலும் நன்றாக எல்லோருக்கும் தெரியும். இலவச மின்சாரம் என்ற ஒன்றை எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் ஆங்காங்கு ஒரு சில இடங்களிலே கூட தண்ணி இல்லாவிட்டாலும் விவசாயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல விவசாயிகள் துன்பப்பட்டு துயரப்பட்ட காலகட்டத்திலே யூனிட்டுக்கு 1 பைசாவை குறைக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் கேட்கப்பட்ட பொழுது தடியடிய எம்ஜிஆர் பரிசாக தந்தார்கள். இதோ பாருங்கள், நான் ஆட்சிக்கு வருவேன், ஆனால் விவசாயிகளே 1 பைசா குறைக்க வேண்டும் என்பதற்காக எம்ஜிஆர் அரசு உங்களுக்கு தடியடியை கொடுத்தது. இந்த கருணாநிதி ஆட்சிக்கு வந்தால் மின்சாரத்திற்காக 1 பைசா கூட கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி இலவச மின்சாரத்தை கொடுத்தவர் தலைவர் கலைஞர். அதே போல பார்த்தீர்களானால் விவசாயிகள் துன்பப்பட்டு கடன் வாங்கி அதில் துன்பப்பட்ட பொழுது 7000 கோடி ரூபாயை ரத்து செய்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதற்கு பிறகு வந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை பார்த்தீர்களானால் 12,500 கோடி ரூபாய் சிறு குறு விவசாயிகள் வாங்கிய கடனை ரத்து செய்தார்கள். அது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சியிலே 2 லட்சத்திற்கு மேற்பட்ட விவசாயிகள் இலவச மின்சாரம் வேண்டும் என்று கேட்ட பொழுது ஒருவருக்கு கூட அவர்கள் தரவில்லை. ஆனால் ஆட்சிபடத்திற்கு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்த பொழுது 2,50,000 பேத்திற்கு இலவச மின்சாரத்தை கொடுத்தார். இப்படி விவசாயிகளுடைய துன்பத்திலும் துயரத்திலும் பங்கு கொள்ளக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால்தான் நம்ம இந்த விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும், கரை சேர்க்க வேண்டும் என்பதற்காக தான் எங்கள் தலைவர் அவர்கள் முதலாக அறிக்கை விட்டது என்னவென்றால், ஒரு ஊடகத்தில் வருகிற செய்திகள் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சிவக்குமார் அவர்களை சந்திக்க போகிறார் என்று சொன்ன பொழுது ஐயா அவர்கள் சொன்னதை போல நீங்கள் முதலமைச்சரை சந்திப்பதனால் எந்த பயனும் வரப்போவதில்லை. நீதிமன்றம் முதலிலேயே ஜெகதீஷ் சட்டரும் ஜெயலலிதா அவர்களும் முதலமைச்சர் 2 முதலமைச்சரும் சந்தித்த பிறகு இதோ பாருங்கள், ஒப்பந்தம் ஏற்படவில்லை, உடன்பாடு ஏற்படவில்லை. அப்பொழுதே உச்ச நீதிமன்றம் சொல்லிவிட்டது, இனிமேல் முதல்வர்கள் சந்தித்து பேச வேண்டிய கூடாது, அவசியமில்லை என்று. ஆகவே ஒருவேளை நீங்கள் முதலமைச்சரை சந்தித்தீர்களானால் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு முரணாக வரும், உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நீங்கள் அவமதித்ததாக வரும், செல்லக்கூடாது என்று எங்கள் தலைவர் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் விஜய் அவர்கள் சொல்லவில்லை, சிவக்குமார் தான் சொன்னார். என்னிடம் விஜய் பேசினார் என்று நானும் வர சொன்னேன் என்று. அப்பொழுதுதான் நாங்கள் சொன்னோம், விஜய் அவர்களுக்கு இது காவேரியை பற்றி தெரியாது, சிவக்குமார் அவர்கள் வைக்கின்ற பொறியிலே சிக்கிற எலியாக ஜோசப் விஜய் அவர்கள் மாறிவிடுவார்கள், செல்லக்கூடாது என்று சொன்னோம். அதே போல அவர்களே வரக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம் என்று எனக்கு புரியவில்லை. ஒரு முதலமைச்சரை அவமதிக்கிற விதத்தில் அவர்களுடைய நடவடிக்கை இருக்கிறது. ஆகவே இனிமேல் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் மூலம் நாம் நீதியை நிலைநாட்டுவதுதான் சரியாக இருக்கும் என்பது எங்கள் கருத்து. ஓகே சார், ஒன்னே ஒன்று மட்டும் நான் கேட்க விரும்புகிறேன் சார். இந்த விவசாயிகளை ஏமாற்றிய மோசடி ஆட்சியாக இந்த தாவேக ஆட்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரு மு.க. ஸ்டாலின் சொல்றாரு, சார்ஜ் பண்றாரு. சார், இந்த 70 நாட்களில் அவர்கள் என்ன ஏமாற்றி விட்டார்கள் சார் விவசாயிகளை? சார், செய்யணும்னு மனசு இருந்ததுனாக்க 7 நிமிஷத்தில் செய்யலாம், 7 மணி நேரத்தில் செய்யலாம்.
இந்த தண்ணீரை பெற்று ஐயா அவர்கள் தான் சொன்னாங்கல்ல, இப்ப நீர் வந்துருச்சுன்னு சொல்றாங்களே, இத்தனை நாளா முதலமைச்சர் என்ன செஞ்சாருன்னு கேட்டார். ஒரு நாள் ஒரு அறிக்கை விடக்கூடாதா? ஒரு நாள் சிவகுமாரை கேட்க கூடாதா? இதோ பாருங்கள், மேகதாதுவில் அணை கட்ட வேண்டும் என்பதற்காக கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் இந்தியாவினுடைய உள்துறை, இந்தியாவினுடைய ஒன்றிய அமைச்சராக இருக்கின்ற நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமை போய் சந்திக்கிறார். சந்தித்து விட்டு மேகதாது அணை கட்டுவதற்கு நிதி ஒதுக்கி தாருங்கள் என்று கேட்கிறார். இதே முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் டெல்லிக்கு செல்கிறார். ஜல்சக்தி துறையினுடைய அமைச்சரை சந்திக்கிறார். சந்தித்து விட்டு எங்களுக்கு மேகதாது அணை கட்டுவதற்கு நீங்கள் அனுமதியை பெற்று தர வேண்டும் என்று கேட்கிறார். அதன் பிறகு அதே இடத்தில் உட்கார்ந்து கொண்டு கர்நாடகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை, கர்நாடகத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்டவர்கள், மத்திய ஒன்றிய அமைச்சராக இருப்பவர்களை அழைத்து ஒரு இடத்தில் உட்கார வைத்து கூட்டம் போடுகிறார். கூட்டம் போட்டு நம்மள ஆலோசனை பெற்று ஒத்துழைப்பை தருகிறார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நேற்று கூட அவர் சர்வகட்சி கூட்டத்தை கூட்டி ஆலோசனை பெறுகிறார். நான் கேட்கிறேன், நம்மளுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் யாரிடமாவது ஆலோசனை பெற்றிருக்கிறாரா? சர்வகட்சி கூட்டம் கூட வேண்டாம், எதிர்கட்சி தலைவர் கூட்டங்களை கூட வேண்டாம், கூட்டணி கட்சியில இருக்கிற கூட்டணி தலைவர்களையாவது கூப்பிட்டு வைத்து உட்கார வைத்திருக்கிறாரா? வேண்டாம். அரசியல் கட்சியிலே வேண்டாம். இப்ப உட்கார்ந்திருக்கிறார் பெண்ணிக்கு போன்றவர்கள், ஐயா விவசாய சங்கத்தை போன்றவர்கள், அவர்களையாவது அழைத்து கொண்டு உட்கார வைத்து எனக்கு எதுவும் தெரியாது, அடி முதல் நுனி வரை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள், எப்படி இதை அணுக வேண்டும் என்று கேட்க வேண்டாமா ஒரு முதலமைச்சர்? 70 நாள் வந்துட்டாரே, என்ன செய்ய முடியும் கேட்கல. இதை கூட நடத்த முடியாத சார்? சர்வகட்சி கூட்டம் நடத்துறதுக்கு 7 மாசம் வேணுமா? சர்வகட்சி கூட்டம் நடத்துறதுக்கு 7 ஆண்டு வேணுமா? சர்வகட்சி கூட்டம் நடத்துறதுக்கு 70 ஆண்டு வேணுமா? ஒரு நிமிஷத்துல முடிவெடுக்கலாம் முதலமைச்சர். 7 நிமிஷம், 1 மணி நேரத்துல கூட்டம் நடத்தலாம். ஓகே சார், ஓகே, பேசலாம்.